ஒரு சிவனடியாரோட பசிய போக்க தினமும் படிக்காசு கொடுத்த சிவன், இன்னொரு பக்கம் மருமகனாகிய முருகப்பெருமானுக்கு போரில் உதவ தனக்கே உரிய சங்கு சக்கரத்தை கொடுத்த பெருமாள். இந்த ரெண்டு தெய்வீக அற்புதங்களும் ஒரே இடத்துல ஒரே கோவில்ல நடந்ததுன்னு சொன்னா நம்ப முடியுதா? நம்பிதான் ஆகணும். வாங்க, சோழர்கள் கட்டுன அந்த அதிசய கோவிலோட அற்புதங்களையும் வரலாற்று சிறப்புகளையும் பார்க்கலாம். கும்பகோணத்துல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் போனீங்கன்னா அரசிலாற்றின் கரையில அமைதியா இருக்கு அழகாபுத்தூர்ங்கிற கிராமம். இந்த பசுமையான வயல்வெளிகளுக்கு நடுவுல அமைய பெற்றிருக்கிறது அருள்மிகு ஸ்வர்ணபுரீஸ்வரர் திருக்கோயில். பேரை கேட்டதும் இது சிவன் கோயில்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்கேதான் மேற்சொன்ன 2 தெய்வீக நிகழ்வுகளும் நடந்த இடம். ஒன்னு, இறைவனோட கருணைய உலகத்துக்கு காட்டுன படிக்காசு அற்புதம். இன்னொன்னு, இதுவரைக்கும் யாரும் பார்த்திராத பெருமாளோட ஆயுதங்களோட காட்சி தரும் முருகன். இந்த ரெண்டையும் பத்தி தெரிஞ்சுக்க நாம பல நூற்றாண்டுகளுக்கு பின்னோக்கி போகணும். முதல்ல நாம பார்க்க போறது பக்தியின் உச்சத்தையே தொட்ட ஒரு சிவனடியாரோட கதை. 63 நாயன்மார்கள்ல ஒருவரான புகழ்துணை நாயனார் பிறந்த புண்ணிய பூமிதான் இந்த அழகாபுத்தூர். அப்போ இந்த ஊருக்கு பேரு செருவிலிபுத்தூர். புகழ்துணை நாயனார் தினமும் அரிசிலாற்றிலிருந்து தண்ணிய குடத்துல சுமந்து வந்து ஸ்வர்ணபுரீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யறதையே தன் வாழ்க்கை நோக்கமாக கொண்டிருந்தார். ஒரு கட்டத்துல சோழ தேசத்தையே பஞ்சம் வாட்டி வதச்சுது. ஆறு குளம் எல்லாம் வத்தி போச்சு. மக்கள் பசியால துடிச்சாங்க. அந்த பஞ்சத்தோட கோர பிடியில புகழ்துணை நாயனாரும் சிக்கினார். பல நாள் சாப்பாடில்லாம உடம்பு தளர்ந்து தள்ளாடுற நிலைமைக்கு வந்துட்டார். ஆனா பசி அவரோட உடம்ப வாட்டுச்சே தவிர மனசுல இருந்த சிவபக்திய ஒரு துளி கூட அசைக்க முடியல. என் சிவனோட தொண்டை நான் விடவே மாட்டேன்னு உறுதியா தள்ளாடிக்கிட்டே அபிஷேக பணியை தொடர்ந்தார். அப்படி ஒரு நாள் பசியின் உச்சியில தள்ளாடியபடியே கருவறைக்கு வந்து குடத்தை தூக்கி சிவனுக்கு அபிஷேகம் செய்ய முயற்சி பண்ணார். ஆனா பசி மயக்கத்துல நிலை தடுமாறி அந்த தண்ணி குடம் தொப்புன்னு சிவலிங்கத்தோட திருமுடி மேலேயே விழுந்துடுச்சு. ஐயோ, என்ன பாவம் பண்ணிட்டேன், பசியால என் கடமையிலிருந்து தவறி இறைவனையே காயப்படுத்திட்டேனேன்னு நினைச்சு அங்கேயே மயங்கி விழுந்துட்டார். அந்த பக்தி நிறைந்த உள்ளத்தோட துடிப்பை இறைவன் அறியாம இருப்பாரா? நாயனாரோட கனவுல ஸ்வர்ணபுரீஸ்வரர் தோன்றினார். அன்பனே, உன் பக்தியை மெச்சினோம். பஞ்சம் தீரும் வரை கவலைப்படாதே. இனி தினமும் இந்த பீடத்துக்கு அடியில உனக்காக ஒரு படிக்காசி இருக்கும். அதை வச்சு உன் பசியையும் மத்தவங்க பசியையும் போக்குன்னு அருளினார். கண் விழிச்சு பார்த்த புகழ்துணை நாயனார் கனவா நனவான்னு தெரியாம பீடத்துக்கு அடியில கைய வச்சு பார்த்தார். அங்கே ஒரு பொற்காசு பளபளன்னு இருந்துச்சு. சிவனோட கருணையை நினைத்து கண்ணீர் மல்க அந்த பொற்காசை எடுத்துக்கிட்டார். அன்னையிலிருந்து பஞ்சம் தீரும் வரை தினமும் அவருக்கு ஒரு படிக்காசு கிடைச்சது. அதை கொண்டு தனக்கும் தன்னை சுற்றியிருந்தவங்களுக்கும் உணவளிச்சு தன் சிவத்தொண்டையும் தடையின்றி தொடர்ந்தார். தன் பக்தனுக்காக படிக்காசு தந்ததால அன்று முதல் இத்தலத்து இறைவன் படிக்காசுநாதர்னும் அழைக்கப்பட்டார். இன்னைக்கும் பக்தர்கள் 2 நாணயங்களை இறைவன் கால்ல வச்சு வணங்கி ஒன்ன வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. இப்படி செஞ்சா வீட்ல செல்வம் செழிக்கும்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. படிக்காசு தந்த சிவனோட கருணைய நினைச்சு நாம ஆச்சரியப்படுற அதே நேரத்துல வாங்க கோவிலோட அடுத்த அற்புதத்தை பார்க்கலாம். அது முருகப்பெருமான் சந்நிதியில இருக்கு. முருகன் என்றாலே நம்ம நினைவுக்கு வர்றது வேல். ஆனா இங்க இருக்கிற முருகன் தன்னோட கையில வேலுக்கு பதிலா திருமால் ஏந்தும் சங்கு சக்கரத்தோட காட்சி தரார். இது எப்படி சாத்தியம்? சிவனோட மகனான முருகனுக்கு அவரோட மாமன் திருமாலோட ஆயுதங்கள் எப்படி வந்துச்சு? இதுக்கு பின்னாடி ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான புராண கதை இருக்கு. ஒருமுறை அசுரர்களோட அட்டகாசம் தாங்க முடியாம தேவர்கள் எல்லாம் சிவபெருமான் கிட்ட முறையிட்டாங்க. அசுரர்களை அழிக்க சிவன் தன் மகன் முருகனை படைக்கு தளபதியா அனுப்பினார். போருக்கு புறப்பட்ட முருகனுக்கு தேவர்கள் எல்லாம் தங்களோட சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொடுத்தாங்க. அப்போ தன் மருமகனோட வெற்றிக்கு உதவ நினைச்ச ஸ்ரீமன் நாராயணன் தீமையை அழிக்கிற தன்னோட சக்தி வாய்ந்த ஆயுதங்களான சங்கு சக்கரத்தை முருகனுக்கு கொடுத்து ஆசிர்வதிச்சார். அந்த ஆயுதங்களோட போருக்கு போன முருகன் அசுரர்களை அழிச்சு ஜெயிச்சார். அந்த நிகழ்வை நினைவுபடுத்துற விதமாத்தான் இங்க முருகன் 12 கைகளோட அதுல 2 கைகள்ல சங்கு சக்கரத்தை தாங்கி கல்யாண சுந்தர சண்முக சுப்பிரமணியரை அருள் பாலிக்கிறார். இது ரொம்பவே அரிதான ஒரு திருக்கோலம். இந்த சங்கு சக்கர முருகனை வழிபட்டா பூர்வ ஜன்ம பாவங்கள் நீங்கி வாழ்க்கையில எல்லா வளமும் வெற்றியும் கிடைக்கும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த முருகனுக்கு நேர் எதிரா மகாவிஷ்ணுவோட சந்நிதியும் இருக்கு. மாமனும் மருமகனும் ஒருத்தர் பார்த்தபடி அருள் பாலிக்கிற இந்த தலத்துல வழிபட்டா 2 பேரோட அருளும் ஒன்னா கிடைக்கும்னு பக்தர்கள் நம்புறாங்க. சுமார் 1600 வருஷத்துக்கும் மேல பழமையான இந்த கோயில் சோழ பேரரசோட பெருமையை பறைசாற்றுது.
குறிப்பா யானைகள் ஏற முடியாதபடி உயரமான தளங்கள்ல 70க்கும் மேற்பட்ட சிவன் கோயில்களை கட்டின சிவபக்தனான கோச்செங்கட் சோழ மன்னனால் திருப்பணி செய்யப்பட்ட மாடக் கோயில்கள்ல இதுவும் ஒன்னு. இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. திருவானைக்காவல்ல சிவலிங்கம் மேல சருகு விழாம இருக்க ஒரு சிலந்தி வலை பின்னுது. ஆனா ஒரு யானை தினமும் வந்து அந்த வலைய கலைச்சிட்டு அபிஷேகம் பண்ணுது. கோபமான சிலந்தி யானையோட துதிக்கைக்குள்ள புகுந்து கடிச்சிடுது. யானையும் இறக்குது, சிலந்தியும் மடியுது. சிவபக்தி காரணமா அந்த சிலந்தி தான் அடுத்த பிறவியில கோச்செங்கட் சோழனா பிறந்துச்சு. போன ஜென்மத்துல யானையால தன் சிவ பூஜைக்கு தடை வந்ததாலேயோ என்னவோ அவர் கட்டின கோயில்கள் எல்லாமே யானைகள் எளிதில் நுழைய முடியாதபடி உயரமான மாட கோயில்களா அமைஞ்சதுன்னு சொல்வாங்க. அது மட்டும் இல்லாம தேவாரம் பாடல் பெற்ற தலமாகவும் இது விளங்குது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடப்பெற்ற காவிரி தென்கரை தலங்கள்ல 66வது தலமா இது போற்றப்படுது. மூவர் பாடிய தலம்னா சும்மாவா? சுந்தரர் தன்னோட பதிகத்துல புகழ்துணை நாயனாருக்கு இறைவன் படிக்காசு கொடுத்த நிகழ்வ பதிவு செஞ்சிருக்கார். இது இந்த கதையோட வரலாற்று உண்மைக்கு ஒரு சான்றா அமைஞ்சிருக்கு. மூலவர் ஸ்வர்ணபுரீஸ்வரர் மேற்கு நோக்கி சுயம்புலிங்கமா அருள் பாலிக்கிறார். அம்பாளோட பெயர் அழகம்மை. பெயருக்கு ஏத்த மாதிரியே ரொம்ப அழகா கருணை ததும்ப காட்சி தராங்க. தல விருட்சம் வில்வமரம். தீர்த்தம் கோயில் அருகே ஓடும் அரிசிலாரும் அமிர்த புஷ்கரிணியும் தான். கோயில்ல இன்னொரு ஆச்சரியம் இங்க இருக்கிற நவகிரக சந்நிதி. பொதுவா சூரியனை சுத்தி தான் மத்த கிரகங்கள் இருக்கும். ஆனா இங்க சூரியனும் சந்திரனும் ஒருத்தர் நேருக்கு நேரா பார்த்த மாதிரி இருக்காங்க. இதுவும் ரொம்ப அபூர்வமான அமைப்பு தான். இங்க வைகாசி விசாகம், மகாசிவராத்திரி, ஆருத்ரா தரிசனம் போன்ற விழாக்கள் ரொம்ப சிறப்பா நடக்கும். புகழ்துணை நாயனாரோட குரு பூஜை ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரத்துல விமரிசையா நடக்கும். இங்க ஒரு சிவனடியாரோட பசிய போக்க இறைவன் படிக்காசு கொடுத்தான். தர்மத்தை காக்க புறப்பட்ட தன் மருமகனுக்கு திருமால் தன் ஆயுதங்களையே கொடுத்து வழி அனுப்பினார். சோழ மன்னனோட சிவபக்தி காலத்தால் அழியாத கலையா இன்னைக்கும் நிக்குது. பொருளாதார நெருக்கடியில தவிக்கிறவங்க படிக்காசுநாதரை வேண்டிக்கிட்டா அவங்க துயரம் தீரும்னு சொல்றாங்க. வாழ்க்கையில தடைகளை சந்திக்கிறவங்க சங்கு சக்கர முருகனை வழிபட்டா வெற்றியும் தைரியமும் கிடைக்கும்னு நம்பப்படுது. அதனால அடுத்த முறை நீங்க கும்பகோணம் பக்கம் போனீங்கன்னா வழக்கமான கோயில்களுக்கு போறதோட இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அற்புதங்கள் நிறைந்த அழகாபத்தூர் தலத்துக்கும் ஒரு முறை போய் வாங்க. படிக்காசுநாதரோட அருளையும் சங்கு சக்கர முருகனோட ஆற்றலையும் ஒருங்கே பெற்றுவாங்க. உங்க வாழ்க்கையில எல்லா வளங்களும் பெருகும். நீங்க இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா? இல்ல இந்த சங்கு சக்கர முருகன் பத்தி இப்பதான் முதல் முறையா கேக்குறீங்களா? உங்க எண்ணங்களை கமெண்ட்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இது போல பல ஆன்மீக தகவல்களையும் தெரியாத கோயில் அற்புதங்களையும் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.